students. Today we are going to start about capitalization method. Capitalization method la formulas irukku. Goodwill கண்டுபிடிக்க formula என்னன்னு பாத்தீங்கன்னா total capitalized value of business minus actual capital employed. So total capitalized value of business கண்டுபிடிக்க formula பாத்தீங்கன்னா மொத்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்துட்டு நம்ம வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சு கேபிட்டலைஸ் மெத்தட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஓகே, ஆக்சுவல் கேபிட்டல் ஆஃப் எம்ப்ளாய்டுக்கு ஃபார்முலா ஃபிக்ஸட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா, இப்போ லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ் உள்ள கால்குலேட் பண்ணி நம்ம ஆக்சுவல் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் இருந்து ஒரு சம் வந்து இப்போ பார்ப்போம். From the borrowing information, find out the value of goodwill by capitalization method. First என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. அதோட நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. இதில் டேஞ்சிபிள் அசட் ஆஃப் த ஃபார்ம் ரூபீஸ் 2,20,000. அப்போ டேஞ்சிபிள் அசட்னா என்னது, அசட்டாக வேல்யூ பண்ணிக்கணும். 2,20,000. liabilities of the farm rupees 70,000. அப்போ சம்மில் liabilities எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70,000 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. அப்போ சம்மில் பார்த்துக்கோங்க, இங்கே நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 10% இன்டூ 100. ஸோ இதை நம்ம அடித்து கொடுத்தோன்னா 0.0. ஸோ இங்கே என்ன வரும், 2 lakh. அப்போது கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ் எவ்வளோ, 2 lakh. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ். அப்போ டோட்டல் அசட்டை நம்ம எது எடுத்துக்கணும், டேஞ்சிபிள் அசட். இப்போ எவ்வளோ, 2,20,000. இப்போ லைபிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70,000. அப்போது ருபீஸ் 2,20,000 மைனஸ் லைபிலிட்டி எவ்வளோ, 70,000. ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ருபீஸ் 1,50,000 கிடைக்கும். சரிங்களா, அடுத்து இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குட்வில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்வில் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் ஆஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா, அப்போ குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில் ஈக்குவல் டு டோட்டல் capitalized value of business minus capital employed. அப்போ டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம இது பண்ணியிருக்கோம், 2 lakh. 2 lakh மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1,50,000. இப்போ ரெண்டையும் லெஸ் பண்ணோன்னா நமக்கு குட்வில் எவ்வளோ கிடைக்கும், குட்வில் ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா நமக்கு குட்வில் எவ்வளோ கிடைக்கும், ருபீஸ் 50,000. ஓகே, குட்வில் வந்து 50,000.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலைசேஷனில் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் மிஸ்டர் எக்ஸ் ஆன் 31st December 2004 வாஸ் அண்டர். இங்கே நமக்கு லைபிலிட்டிஸ் அசட் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், லேண்டு, மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்போயுமே சம்மில் எப்படி கொடுப்பாங்கன்னா டேரெக்டாக அசட் அண்ட் லைபிலிட்டி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆட் பண்ணி அசட் அண்ட் லைபிலிட்டி எடுத்துக்கணும். The profit on business for the 5 years ending 31st December 2004க்கு 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000, 42,000, 45,000, 50,000, 53,000 கொடுத்துருக்காங்க. இந்த அசட் ஆர் ரீவேல்யூட் அஸ் அண்டர். ரீவேல்யூட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா லேண்ட் 1,94,000, மிஷினரி 1,18,000, ஃபர்னிச்சர்ஸ் 1,000. The reasonable return on capital investment, the rate of return எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10% வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. assume that normal management remuneration வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெமுனரேஷன் என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து ரெமுனரேஷனை லெஸ் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் த குட்வில் பை த கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து டேரெக்டாக கொடுக்கல, நம்ம 5 வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க லைபிலிட்டியும் ஆட் பண்ணி நம்ம வந்து சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 5 இயர்ஸ். எத்தனை இயர்ஸ்க்கு நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க? 5 வருஷத்துக்கு நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 5ஐயுமே கால்குலேட் பண்ணோம்னா, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2,30,000 கிடைக்கும். டிவைட் பை நம்ம 5ஆல் என்ன பண்ணுவோம்? அதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ கொடுக்கும்? 46,000 வந்து ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை லெஸ் ரெமுனரேஷன். ஸோ ரெமுனரேஷனை எப்பயுமே என்ன பண்ணணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ் ரெமுனரேஷன் ஈக்குவல் டு எவ்வளோ? 6,000. அப்போ 46,000லேருந்து 6,000 நம்ம லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும்? 40,000 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அது என்னது? அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ கால்குலேட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கால்குலேட் த நார்மல் ரேட் ஆஃப் கேபிட்டலைசேஷன் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். கால்குலேட் ஆஃப் நார்மல் கேபிட்டல் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் போன சம்மில். ஆவரேஜ் ப்ராஃபிட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 40,000. ஸோ இந்த சம்மில் நார்மல் ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? சம்மில் பார்த்துக்கோங்க 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இன்ட்டு ஃபார்முலாவில் 100. ஸோ நம்ம அடித்து கொடுத்தோன்னா எவ்வளோ வரும்? ஸோ 4 lakh வரும். 4 lakh. அப்போ கேபிட்டலைசேஷனோட வேல்யூ எவ்வளோ? 4 lakh. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? குட்வில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெட் அசட்டு லைபிலிட்டியும் அசட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் பார்த்துக்கோங்க. அசட் மைனஸ் லைபிலிட்டி. இப்போ லேண்டு 1,80,000, மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, கேஷ் அட் பேங்க்கு. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேண்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rupees land 1 lakh. ஸோ நம்ம வந்து லேண்ட், மிஷினரி, ஃபர்னிச்சருக்கு வந்து அசட் ஆஃப் ரீவேல்யூடு இந்த அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ லேண்டுக்கு வந்து 1,94,000. நெக்ஸ்ட் வந்து மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,18,000. 1,18,000. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு? இங்கே வந்து 1,000 கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்கு. வேறு எங்கே ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சம்மில். ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு ரீவேல்யூட் அமௌண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக நம்ம அசட் சைட்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸ்டாக் வந்து 8000, கேஷ் அட் பேங்க் வந்து 50,000. அப்போது ஸ்டாக் எவ்வளோ 8000. கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் 50,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும், கால்குலேட்டர் ஆட் பண்ணி பார்த்தோன்னா 3,71,000. ஸோ இதுதான் என்னது டோட்டல் அசட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் லைபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். லெஸ் இதிலேருந்து டோட்டல் லைபிலிட்டியை லெஸ் பண்ணணும். இப்போ லைபிலிட்டி சைடு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிரெடிட்டார்ஸ் 80,000, பில்ஸ் பேயபிள் வந்து 20,000. அப்போது இன்னர் காலத்தில் கிரெடிட்டார்ஸ் 80,000, பில்ஸ் பேயபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20,000. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1 lakh. ஸோ அது வந்து கரண்ட் அசட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டியை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் தான் நமக்கு நெட் அசட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2,71,000 வந்து கிடைக்கும். இது என்னது கேபிட்டல் எம்ப்ளாய்டு, நெட் அசட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா. இப்போ தான் நம்ம குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், நார்மல் கேபிட்டல் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நார்மல் கேபிட்டல் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. எவ்வளோ இங்கே நார்மல் கேபிட்டல் நம்ம சம்மில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பார்த்துக்கோங்க. கால்குலேட் த நார்மல் கேபிட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் 4 lakh. ஸோ இதுதான் என்னது நார்மல் கேபிட்டல் 4 lakh மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நமக்கு இங்கே வச்சுருக்கோம்ல நெட் அசட் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஆக்சுவல் கேபிட்டல் எவ்வளோ 2,71,000. ஸோ ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், கேபிட்டலைஸ் குட்வில் வந்து கிடைக்கும் ருபீஸ் 4 lakhலேருந்து 2,71,000 லெஸ் பண்ணோம்னா 1,21,000. நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். அப்போது என்ன பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் சம்பளம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 40,000. ஸோ ஆவரேஜ் வந்துட்டு ருபீஸ் 40,000 லெஸ் அதுலேருந்து என்ன பண்ணணும், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டனை லெஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். நார்மல் ப்ராஃபிட் சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்துட்டு சம்பளம் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 10%. அப்போது 10% 2,71,000லேருந்து நம்ம 10% கண்டுபிடிச்சோம்னா கேபிட்டல் எம்ப்ளாயில் இருந்துட்டு நார்மல் ப்ராஃபிட் 10% கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், ருபீஸ் 2,71,100. அப்போ டோட்டலாக சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ 12,900. அப்போ குட்வில் equal to 12,900
12,900 into normal rate of return. So 100 divided by 10 மடிச்சு கொடுத்தோம்னா rupees 1,29,000. So இதுதான் goodwill. Thank you student.